மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை விட கொடூரமான வலி மிகுந்த இந்த தகவல். இதயம் பலகீனமாக இருந்தால் இந்த காணொளியை தயவு செய்து பார்க்க வேண்டாம். அது உங்களை துயரத்தில் ஆழ்த்தலாம். நட்டிப்புட்டி குகை. இது ஒரு அதிகாரப்பூர்வ தடை செய்யப்பட்ட குகை. அதில் இறுதியாக சென்ற அந்த இளைஞர் அவரது உடலை கூட வெளியே கொண்டு வர முடியவில்லை. அவர் அந்த குகைக்குள் 27 மணி நேரம் உயிரோடு தலைகீழான நிலையில் கடைசி நிமிடங்களில் போராடி கொண்டிருந்தார். குகைக்கு வெளியே காத்திருந்த அவரது கர்ப்பிணி மனைவி இறுதி வரை அவர் திரும்பி வருவார் என நம்பிக்கொண்டிருந்தார். அந்த இளைஞர் இறுதியாக கூறிய வார்த்தை, சில நிமிடங்கள் வாருங்கள், அந்த நட்டிப்புட்டி குகைக்குள் பயணித்து வருவோம். அமெரிக்காவை சேர்ந்த அந்த அழகான குடும்பம் ஜான் எட்வர்ட், ஜோஸ் இருவரும் சகோதரர்கள். இவரது தந்தை 1964 காலகட்டத்திலேயே குகைகள் குறித்த ஆராய்ச்சியில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். அந்த கதைகளை தங்களது 5 வயதுகளில் இருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த சிறுவர்களுக்கு த்ரில்லிங் மற்றும் அபாயம் நிறைந்த சவாலான மலை இடுக்குகளுக்குள் ஆய்வு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடுதான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். மூத்த மகன் ஜான் 27 வயதை அடைந்த அவர் காதல் திருமணமாகி ஒரு குழந்தை, அந்த காதல் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததில் அந்த பெண் மீண்டும் கர்ப்பமாகிறாள். தம்பி ஜோஷ் 23 வயதை கடக்கும் இளைஞர். மருத்துவ மாணவரான ஜானுக்கு தொடர் விடுமுறை காலம் அது. குடும்பத்தோடு வெளியே செல்ல திட்டமிடுகிறார்கள். அதில் அண்ணன் தம்பி இருவரும் இந்த விடுப்பு காலத்தை தங்களது குகை த்ரில்லிங் கனவை ரசிக்க அனுபவபூர்வமாக செல்ல முயற்சிக்கலாமா என பேசிக் கொள்கிறார்கள். ஜான், அவரது மனைவி, குழந்தை, சகோதரர் மற்றும் 9 நண்பர்களோடு அவர்கள் செல்ல திட்டமிட்ட பகுதிதான் அமெரிக்காவின் புட்டா ஏரிக்கு மேற்கே அமைந்திருக்கும் ஒரு நீர் வெப்பத்தன்மை உடைய குகை. அதாவது அந்த குகை களிமண் சறுக்கல்கள், சுண்ணாம்பு கல்லை உருவாக்கும் சூடான நீரை கொண்ட 1400 அடி இடுக்கு முடுக்கான குகை. சகோதரர்கள் இருவருக்கும் ஏற்கனவே இது போன்ற குகை ஆராய்ச்சிகள், அதற்கான பாதுகாப்பு கவசங்கள் எடுத்துச் செல்லுதல் போன்றவற்றில் அனுபவம் அதிகம்தான். குகையை அடைந்து விட்டனர். ஆனால் ஏற்கனவே இந்த குகை ஆராய்ச்சிக்காக பல ஆராய்ச்சியாளர்களால் கைவிடப்பட்ட குகை என்பதை அறிந்த ஜானின் மனைவி இறுதியாக கணவரிடம் இது தேவையா, வேண்டாமே, ரிஸ்க் எடுக்க வேண்டாமே என கேட்டுக்கொள்கிறாள். ஆனால் ஜானின் கான்பிடன்ஸ் அவளை அனுமதிக்க செய்கிறது. உற்சாக கரகோஷத்துடன் முதல் ஆளாக ஜான் உள்ளே இறங்குகிறார். அந்த நாள் 24 நவம்பர் 2009. அன்று இரவு 8 மணிக்கு குகைக்குள் நுழைகிறார்கள். ஜான், அவரது சகோதரர் மற்றும் 9 இளைஞர்களும் அடுத்தடுத்து உள்ளே செல்கிறார்கள். அவர்களிடம் ஏற்கனவே சென்ற ஆராய்ச்சியாளர்களின் வரைபடம் இருக்கிறது. அதில் பர்த் கர்னல் என்ற அபாயகரமான வழித்தடத்தை ஜான், ஜோஷ் உள்ளிட்ட 4 பேர் மட்டும் தேர்வு செய்து செல்கிறார்கள். பிறப்பின் நுழைவு குகை என்பதுதான் அந்த கர்னலின் பெயராம். ஒரு குழந்தை தாயிடமிருந்து எப்படி சிரமப்பட்டு வெளியே வருமோ அவ்வாறே அவர்கள் அந்த குறுகிய வளைவுகளையும் உடலை ஒட்டிய பாறை இடுக்குகளுக்குள்ளும் செல்ல வேண்டும். ஜான் இதில் முன்னிலை வகிக்கிறார்.
அவர் முன்பாக ஒரு வரைபடத்தில் இல்லாத சரியாக ஒரு ஆள் சிரமப்பட்டு நுழையக்கூடிய துளை தெரிகிறது. ஆம், அவர் வழி மாறி வந்துவிட்டார். அவர் அங்கிருந்து முன்னேறி சென்றிருக்க கூடாது. அவரை அப்போதுதான் அந்த மரண குழி வரவேற்றிருக்கிறது. வழிமாறி வர தனக்கு முன் உள்ள அந்த துளையில் உடலே செல்ல முடியாமல் அந்த வழியே மூச்சை வெளியேற்றி சிரமப்பட்டு உள் நுழைய தலை கீழாக சறுக்கிக் கொண்டு அதற்கு மேல் வழியே இல்லாத நிலையில் அவருக்கு அந்த இருளுக்குள் பயம் வந்து விடுகிறது. மரண அச்சத்தை கொடுத்து விடுகிறது. ஹெல்ப் ஹெல்ப் என அவர் அலற சிறிது நேரம் கழித்து அந்த வழியே சகோதரர் ஜானின் சத்தம் கேட்டு அங்கு முன்னேறுகிறார். தொடக்கத்தில் ஜோன்ஸிற்கு த்ரில்லிங் மகிழ்ச்சி தான். என்ன மாட்டிக்கிட்டியா என ஜாலியாக பேச்சு கொடுத்து கொண்டே உள்ளே வர அதன் தீவிரத்தை சகோதரர் உணர்ந்து கொள்கிறார். ஜோன்ஸாலேயே அந்த இடத்திற்கு முன்னேறி செல்ல முடியவில்லை. ஜானின் கால்கள் மட்டுமே வெளியே தெரிகிறது. அவரது ஷூக்களை பிடித்து கொண்டு வெளியே இழுக்கிறார். ஆனால் அந்த இடுக்கில் அவரை பின்னால் இழுக்க லாவகமாக அந்த சூழல் ஒத்துழைக்கவில்லை. ஜான் உள்ளே அழுகிறார். ஜோன்ஸால் ஜானை வெளியே இழுக்க முடியவில்லை. இழுத்தாலும் ஜான் எங்கோ சிக்கிக் கொண்டிருக்கிறார். ஜோன்ஸுக்கும் பயம் வந்து விடுகிறது. அவரும் அப்போது திரும்பி செல்வது கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார். நீண்ட கயிறு உள்ளிட்ட உதவிகள் இருந்தால் மட்டுமே உன்னை வெளியே கொண்டு வர முடியும், நீ பயப்படாத அண்ணா என கண்ணீரோடு கூறிவிட்டு வேக வேகமாக வெளியேறுகிறார் சகோதரர் ஜோன்ஸ். ஜானுக்கு தலை கீழாக அவர் இடுக்கிற்குள் மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. கடைசியாக தனது தம்பியிடம் மீட்பு குழுவை விரைந்து அணுகுங்கள் என சொல்லிதான் அனுப்புகிறார். என்ற அந்த மீட்பு குழு அதிபயங்கர மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் அவர்களால் ஏற்கனவே 2 சிறுவர்கள் அந்த குகைக்குள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழு சம்பவ இடத்திற்கு வந்து விடுகிறது. ஆனாலும் ஜான் இருக்கும் இடத்திற்குள் ஊடுருவி செல்ல அவர்களுக்கு 4 மணி நேரம் ஆகிறது. ஜானிடம் பேச்சு கொடுக்கிறார்கள். ஜான் பேசுகிறார். தன்னை மீட்க முடியுமா என அந்த குழுவிடம் கேட்கிறார். சவால்தான், கவலை வேண்டாம், மீட்போம் என உறுதியளிக்கிறார்கள். ஆனால் ஜானின் கால் மட்டும்தான் வெளியே தெரிகிறது. அவர் எப்படி அதனுள் சென்றிருக்க முடியும் என குழுவுக்கே அதிர்ச்சி. அவர் தலைகீழாக இருப்பதால் ரத்தம் தலை நோக்கி உந்தி செல்லும். அவருக்கு பழரசம் போன்ற உணவுகள் தேவை. ஆனாலும் எதிர் திசையில் அவரால் பருகவும் முடியாது. அந்த உணவை அவருக்கு கொடுப்பதிலும் சவால் இருக்கிறது. ஏற்கனவே குகைக்குள் வந்தபோதே ஜானிற்கு ஏராளமான சிராய்ப்பு காயங்களுடன் தான் அவர் இருக்கிறார். ஜான் மீட்பு குழு இழுவைக்கு வளைந்து கொடுக்க முடியாத நிலையில் உள்ளார். மருத்துவ குழு ஜானின் நிலையை விசாரித்ததில் அவர் இன்னும் 8 மணி நேரம் மட்டுமே அவ்விடத்தில் உயிரோடு இருக்க முடியும். ஒரு மனிதன் தலைகீழாக காற்றோட்டம் சரியாக இல்லாத இடத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்து பயத்தில் இருந்தால் அவரது உயிர் எவ்வளவு நேரம் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. அவரது மனைவி, குழந்தை, வயிற்றில் உள்ள குழந்தை அவரது நினைவுக்கு வருகிறது. எல்லாவற்றையும் சொல்லி விரைந்து மீட்க கெஞ்சுகிறார். தனது உயிர் போய்கொண்டு உள்ளது, அதனை மனைவிக்கு சொல்லாதீர்கள் என்றும் அவர் கூற தவறவில்லை. ஜானை மீட்பதில் அவர்களுக்கு மிகுந்த சவால் இருக்கிறது. ஜான் 90 கிலோ எடை கொண்டவராம். அவரது காலில் கயிறுகளை கட்டி அவரது எலும்புகள் நொறுங்க இடிபாடுகளுக்குள் இருந்து வெளியே இழுத்தால்தான் அவரை காப்பாற்ற முடியும் என்ற நிலை. வெளியே இழுக்கிறார்கள். வலி தாங்க முடியாமல் அலறி கொண்டிருந்த ஜானின் குரல் சற்று நேரத்தில் ஓய்ந்து விடுகிறது. ஜானின் எலும்புகள் உடைந்தாலும் பரவாயில்லை என முடிவு செய்கிறார்கள். அவரது உடல் வெளியே வரவில்லை. ஜான் இறந்திருக்க கூடும் என முடிவு செய்யப்படுகிறது. ஏனெனில் ஜானுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கடந்து மொத்தமாக மீட்பு பணி 27 மணி நேரம் நடந்திருக்கிறது. அவரது இறப்பு தகவல் அரசாங்கத்திற்கும் செல்கிறது. சகோதரரின் கண்ணீர் இந்த குகைக்குள் சிந்தி அழுகிறது. சாரிடா அண்ணா, உன்னை நான் தான் இங்கு செல்ல உற்சாகப்படுத்தின, உன்னை மீட்க முடியவில்லையே என அழுகிறார். அந்த குகையை யாரும் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அரசாங்கத்தின் உத்தரவுப்படி வெடிவைத்து அதனை அப்படியே தகர்த்து விடுகிறார்கள். இன்று வரை ஜானின் நினைவு கல்லறையாக பல விளையாட்டு குறும்புத்தனக்காரர்களுக்கும் எச்சரிக்கை பாடமாக அந்த நட்டி புட்டி குகை அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஒரே வார்த்தையில் சொன்னால், யாரும் இது போன்று இயற்கையோடு விபரீத முயற்சிகளில் இறங்குவதற்குள் உங்கள் குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள்.